பிரஸ்டாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Presta Premium Women's Wear. Let your body love it. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாரா ஒருத்தர் பிரியாக்கு நான் இருக்கேன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரி டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வணங்கம் திரைப்படம் ஏன் இன்னும் பெங்களூர்ல வெளியிடப்படலைன்னு பெங்களூர்ல இருந்து அனந்தகோபாலன் கேட்டிருக்காங்க. சரியான திரையரங்குகள் கிடைக்காதனால தான் சென்ற வாரம் முடங்கான் திரைப்படம் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகலை. இந்த வாரம் அந்த படம் வெளியிடப்பட இருக்கிறது. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி ஹீரோஸ் தங்களுடைய சம்பளங்களை பத்தி யோசிச்சா மட்டும்தான் நிறைய திரைப்படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சம்பள பிரச்சனைனால இப்படிதான் நிக்கும்னு எனக்கு தோணுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இதை சரி செய்ய வேண்டிய கடமை தமிழ் சினிமாவில் உள்ள எல்லோருக்கும் இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடிகர்கள் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாம் ஒன்று கூடி திறந்த மனதோடு இந்த பிரச்சனைகளை பற்றி விவாதித்தால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் குறிப்பிட்டிருப்பதை போல திறந்த மனதோடு இந்த விவாதம் நடைபெற வேண்டும். வாடிவாசல் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்கும்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. வாடிவாசல் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பழைய விக்ரம் திரைப்படத்தை இயக்குனர் ராஜசேகர் சாரினுடைய புகைப்படம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. படிக்காதவன் தம்பிக்கு அந்த உட்பட பல வெற்றி படங்களை தந்த ராஜசேகருடைய புகைப்படம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பாருங்க. சார், நீங்க மார்கோன்ற மலையாள திரைப்படத்தை பார்த்திருக்கீங்களா? அண்ட் படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. மார்கோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல வயலண்டான காட்சிகள் அதிகமாக இருப்பதை நான் பார்க்குறேன். ஆனா இப்ப பெரும்பாலான ரசிகர்கள் அது போன்ற காட்சிகளை தானே விரும்பி பார்க்குறாங்க. இயக்குனர் ஹெச் வினோத் இயக்குற விஜய் 69 திரைப்படம் பகவத் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக்கான ஹரி பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பகவத் கேசரி படத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த படத்தினுடைய கதை தெரியும். அது அப்படியே தமிழ் எடுத்தால் விஜய்க்கு அந்த படம் சரியாக அமையாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அந்த படத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு வேறு மாதிரி திரைக்கதை அமைப்பதானால் ஹெச் வினோத் பண்ணலாம். அப்படி ஹெச் வினோத் பண்ணியிருப்பாரா அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இயக்குனர் பாலாசரனுடைய முகத்துல இருக்கிற நிம்மதி அவர் ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணுன்ற கட்டாயத்துல இருந்த மாதிரி தெரியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த சினிமா உலகத்திலே எல்லாவற்றையும் தீர்மானிப்பது வெற்றி தான். அப்படி இருக்க பாலா மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? சார், நான் 80 காலகட்டத்தில் ராம்கி சார் நடிச்ச ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல சிங்கங்கள்லாம் கூண்டுக்குள்ள வரும், சண்டை காட்சிகள்லாம் அமைஞ்சிருக்கும். ஆனா அந்த திரைப்படத்தை இப்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா படத்தினுடைய பெயரை மறந்துட்டேன். அந்த படத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு கனடால இருந்து யுவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற சண்டை காட்சி இடம்பெற்ற படத்தை பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. அதனால தான் உங்களுக்கு சரியான பதிலை என்னால் சொல்ல முடியல. மறைந்த நடிகர் பாண்டியனை பத்தின உங்களுடைய மண்வாசனை நினைவுகளை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. எல்லாரும் சினிமாவை தேடி வருவாங்க. ஆனால் அந்த சினிமாவே பாண்டியனை தேடி போனது அப்படின்னு தான் நான் சொல்வேன். மண்வாசனை படத்தில் நடிப்பதற்கு முன்னால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் 1% கூட பாண்டியனுக்கு கிடையாது. முதல் சந்திப்பிலேயே அவரை கதாநாயகனாக்கினார் பாரதி ராஜா. மண்வாசனை படத்திலே பாண்டியனுக்கு பாரதி ராஜா தந்த அந்த கதாபாத்திரம் இருக்க, அது பாண்டியனுக்கு அளவெடுத்து தைத்த சட்டை போல அந்த அளவுக்கு கன கச்சிதமாக பொருந்திருந்தது. தன் மீது பாரதி ராஜா வைத்திருந்த நம்பிக்கையை முழுமையாக அந்த படத்திலே காப்பாற்றினார் பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் அவருக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இல்லைனாலும் மெல்ல மெல்ல அந்த ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். மண்வாசனை படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுனால பல படங்களிலே நடிக்கக்கூடிய வாய்ப்பு பாண்டியனுக்கு கிடைத்தது. தமிழ் சினிமாவிலே இன்னும் பெரிய உயரத்துக்கு சென்றிருக்க வேண்டிய பாண்டியனை இளம் வயதிலேயே நம்மிடமிருந்து காலம் பிரித்து விட்டது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம்
காரணம் பாண்டியனை ஒரு காலகட்டத்திலே தொற்றியிருந்த மது பழக்கம்தான். அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். சார், கேம் சேஞ்சர் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கலெக்ஷன் 186 கோடின்னு சொல்லி ஒரு போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா இடங்கள்லயுமே பிலோ ஃபார் அவரேஜ் ஓப்பனிங்கா தான் இருந்திருக்கு. ஆனா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இது போன்ற வசூல் விவரங்களை எல்லாம் திரையுலகினரோ அல்லது மக்களோ நம்புறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார், இப்ப இருக்க நடிகர்களால சங்க பிரச்சனையை கூட தீர்க்க முடியல, ஒரு கட்டிடம் அதை கூட கட்டி முடிக்க முடியல. இவங்க எல்லாம் எந்த அடிப்படையில அரசியலுக்கு வராங்க? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை கட்டுவது என்பது கூட்டு முயற்சி. அதற்கு எல்லா நடிகர்களும் ஒத்துழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டு முயற்சியோடு ஒரு தனி நடிகருடைய செயல்பாட்டை ஒப்பிடுவது என்பது சரியாக இருக்காது. நடிகர் ஜெய்சங்கர் சாரனுடைய காதல் திரையுலகில எப்படி பேசப்பட்டுச்சுன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய காதல் பற்றி பெரிதாக பேசப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. இயக்குனர்கள் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் இவங்களுடைய சாயல்ல இப்பெல்லாம் திரைப்படங்கள் வருது இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு மதுரையிலிருந்து ராம் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் ஆகியோர் இந்த சினிமா உலகத்துக்கு அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால சினிமா உலகத்திலே கொடிகட்டி பறந்த இயக்குனர்னா ஒன்று ஸ்ரீதர், இன்னொரு பக்கம் பாலச்சந்தர். அந்த இரு இயக்குனருடைய சாயல் பாரதி ராஜாவுடைய படத்திலோ, பாலு மகேந்திராவுடைய படத்திலோ, மகேந்திரனுடைய படத்திலோ தெரிந்ததா? அப்படி இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 3 இயக்குனருடைய சாயலில் இன்னைக்கு படங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே புதிதாக சிந்திக்கின்ற பல இயக்குனர்கள் வந்திருக்காங்களே. நடிகை த்ரிஷாவுக்கு எந்த ஒரு திரைப்படமே திருப்பு முனையா அமையலையே, இது ஏன்னு ஆவடியிலிருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. பெண் கதாபாத்திரங்களை மையப்படுத்தி உருவாக்கப்படுகின்ற படங்களில் த்ரிஷா அதிகமாக நடிக்கிறது இல்லை. அவர் நடிக்கின்ற படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கதாநாயகனுடைய படங்கள் தான். அப்படிப்பட்ட படங்கள் தனக்கு மிகப்பெரிய புகழையும் பணத்தையும் தொடர்ந்து வாய்ப்புகளையும் மட்டும்தான் பெற்றுத்தரும் அப்படின்றது த்ரிஷாவுக்கே நன்றாக தெரிந்த விஷயம். இயக்குனர்கள் பாலச்சந்தர், பாலு மகேந்திரா அண்ட் பாரதி ராஜா, சங்கர் இவங்க கிட்ட இருந்து வந்த உதவி இயக்குனர்கள் ஸ்டார் அந்தஸ்து அடைஞ்சிருக்காங்க. ஆனா மணிரத்னம் சார் கிட்ட இருந்து வந்த சுதாவை தவிர மத்த யாருமே ஸ்டார் அந்தஸ்து பெறலையே, இதுக்கான காரணம் என்னன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அழகன் பெருமாள், சுபாஷ், கண்ணன் போன்ற பல நல்ல இயக்குனர்கள் மணிரத்னத்தினுடைய பட்டறையிலே தயாரானவர்கள் தான். இயக்குனர் பாரதிராஜா சாரனுடைய இயக்கத்துல எத்தனை திரைப்படங்கள்ல நடிகர் ராஜா நடிச்சிருக்காரு அண்ட் அவருக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கடலூர் கவிதைகள் படத்தில் அறிமுகமான ராஜா தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் அறிமுகமான நாளிலிருந்து ராஜா, அவருடைய அண்ணனான சரத், அவருடைய தம்பியான சௌத்ரி ஆகிய 3 பேருடனும் என்னுடைய நட்பு தொடர்கிறது. பழகுவதற்கு மிகவும் இனிமையான நண்பர்கள் அவர்கள். அதே மாதிரி நட்புக்கு மிகுந்த மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்கள் அவர்கள். மலையாள இயக்குனரும் நடிகருமான பாசில் ஜோசப் நடிக்கிற எல்லா திரைப்படங்களுமே கமர்ஷியல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இது எப்படி சாத்தியம்? இவர் தமிழ்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என் தமிழ் அல்லது வேறு மொழிகள்ல இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் நல்ல ஒரு கதாபாத்திரம் அமைய வேண்டும். அந்த கதாபாத்திரத்தை திரையிலே மிக அழகாக வடிக்கக்கூடிய இயக்குனர் அமையணும். இது இரண்டும் சரியாக அமைந்த காரணத்தினால்தான் தென்னிந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நடிகராக பாசில் ஜோசப் இருக்காரு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்களில் மற்ற மொழி நடிகர்கள் நடிப்பது அப்படின்றது சர்வ சாதாரணமாகி கொண்டிருக்கிறது. அதனால அவரையும் தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். சார், எந்த நடிகருடைய காதல் தமிழ் திரையுலகில் பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பரபரப்பாக பேசப்பட்ட முதல் காதல்னா எனக்கு தெரிந்து MS சுப்புலட்சுமி, சதாசிவம் காதல் தான். சார், பத்ரி அண்ட் சிட்டிசன் இந்த 2 திரைப்படங்களுமே ஒரு குரூப் ஹிட்னு சொல்றாங்க, இன்னொரு குரூப் தோல்வின்னு சொல்றாங்க. ஆனா இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன? இந்த 2 திரைப்படங்கள்ல எது ஹிட்னு சொல்ல முடியுமான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. அஜித் நடிப்பிலே உருவாகியிருந்த சிட்டிசன், விஜயனுடைய நடிப்பிலே உருவாகியிருந்த பத்ரி ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்கள் தான். இயக்குனர் மிஸ்கின் மேடை நாகரிகம் கருதி 2 நண்பர்கள் கூட பேசுற மாதிரி பேசுறாரே, இது சரியான? சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. மேடையிலே பேசுவதற்கு தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருக்கிறார் மிஷ்கின். அதை பற்றி பலர் விமர்சித்து விட்டார்கள். ஆனாலும் தன்னுடைய போக்கை மிஷ்கின் மாற்றிக்கொள்வதாக இல்லை. அதுதான் தனக்கு அடையாளம் அப்படின்னு மிஷ்கின் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார், ஒரு படத்தினுடைய 2ஆம் பாகத்துக்கு தேசிய விருது கொடுப்பாங்களா? அப்படி கொடுப்பாங்கன்னா நடிகர் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 படத்துக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது என்பது ஒரு படத்துல அந்த நடிகர் எப்படி நடித்திருக்கிறார் என்பதை பொறுத்து தானே தவிர அது முதல் பார்ட்டா 2வது பார்ட்டா அப்படின்றத பொறுத்து இல்லை. அதனால புஷ்பா 2 திரைப்படத்திலே அல்லு அர்ஜுன் நடிப்பு அந்த தேர்வுக்குழுடைய மனதை கவர்ந்தால் நிச்சயமாக அந்த படத்துக்காக 2ஆம் முறையும் அவருக்கு தேசிய விருது வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன.
திருப்பூர் சுப்பிரமணியன் சாரோட இன்டர்வியூல நீங்க நெகட்டிவ் ஃபைனான்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை பத்தி பேசியிருந்தீங்க. நெகட்டிவ் ஃபைனான்ஸ்னா என்னன்னு கனடால இருந்து யுவன் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ரைட்ஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் என்று அந்த பேட்டியிலே திருப்பூர் சூரியன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நெகட்டிவ் அப்படின்ற வார்த்தையை எதிர்மறை அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு படம் சம்பந்தப்பட்ட எல்லா உரிமைகளையும் ஒருவரிடம் அடகு வைத்து விட்டு பணம் பெறுவதற்கு பெயர் தான் நெகட்டிவ் ஃபைனான்ஸ். அடுத்து என்ற ஒரு தகவல். இன்றைக்கு திரைப்படங்களிலே பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகின்றவர்கள் சினிமா உலகத்துக்குள்ளே நுழைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதற்கென்றே பல போட்டிகளை தனியார் தொலைக்காட்சி நடத்துகின்றன. அதை பார்த்தே பல இசையமைப்பாளர்கள் நல்ல நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறார்கள். ஆனால் 60-70 வருடங்களுக்கு முன்னால் ஒரு திரைப்படத்தில் பாடுவது என்பது அவ்வளவு எளிதாக இல்லை அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டி.எம். சௌந்தரராஜன் எப்படிப்பட்ட ஒரு பாடகர் என்பது தெரியும். தமிழ் சினிமாவிலே அவர் எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்தார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட டி.எம். சௌந்தரராஜன் சினிமாவிலே முதலாக பாடுவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் என்பதை தான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான இயக்குனராக இருந்தவர் சுந்தர் ராவ் நட்கர்னி. அவருடைய வீட்டில் ஏறக்குறைய 6 மாத காலம் எடுபிடி வேலைகளெல்லாம் செய்தார் டி.எம். சௌந்தரராஜன். அப்படி அவர் தொடர்ந்து வேலை செய்ததன் காரணமாகத்தான் முதலாக அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவது அப்படின்னு முடிவு செய்தார் சுந்தர் ராவ் நட்கர்னி. அப்போது கிருஷ்ண விஜயம் அப்படின்ற படத்தை இயக்கி கொண்டிருந்த சுந்தர் ராவ் நட்கர்னி டி.எம். சௌந்தரராஜன் 6 மாதம் கடுமையாக தன்னுடைய வீட்டிலே வேலை செய்ததை பார்த்துவிட்டு தன்னுடைய இசையமைப்பாளரான எஸ்.எம். சுப்பையா நாயுடுவை அழைத்து இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து ராதா நீ என்னை விட்டு போகாதடி என்ற பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு டி.எம். சௌந்தரராஜனுக்கு அமைந்தது. முதல் படத்திலேயே 4 பாடல்கள் பாடுகின்ற வாய்ப்பை அவருக்கு வழங்கினார் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. சினிமாவில் இருந்த நகைச்சுவை நடிகரில் சுருளிராஜனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசட்டு அவருடைய வாய்ஸ் மாடலேஷன். ஆமாம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெக்குலியர் வாய்ஸ் மாடலேஷன் இருக்குது. அதுதான் இன்னி வரைக்கும் மிகப்பெரிய வரவேற்பை உங்களுக்கு பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். எங்கே பிடிச்சிங்க அந்த ஸ்டைல்? இல்லை சார், ஆக்சுவலாக அப்படின்னா கோலமா கோகிலாத ஒரு டைலாக். ஆக்சுவலாக நான் இப்போ அதான் எம்ஜிஎம், நான் மும்பையில் இருந்தேன். அப்போ மும்பையில் தான் எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து அங்கே சென்னைக்கு வந்தேன். எங்கள் டைரக்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இவன் எங்கேயா இருக்க, பாம்பேயில் இருக்கேன்னு. அப்போ ஃபோட்டோ அனுப்பேன். இங்கே பாரு பாபே, அப்பா ஏடிஎம் வாட்ச்மேனு, அம்மா பேஷண்ட்டு, தங்கச்சி காலேஜ் படிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பித்திரு தட்டினாலும் தச்சிடலாம். இப்படி தான் நான் இதுதான் சொன்னேன் நான். யோ நீ நான் மனப்பாடமா பண்ணுறேன், கடகடன்னு பேசியா, கடகடன்னு எல்லாம் பேசுகிறேன்னா. எப்படி இருந்தது முதல்ல தேட்டரில் பார்த்த போது? சார் தேட்டரில் சத்தியம் தேட்டரில் தான் போனேன். ஆக்சுவலாக எனக்கு அது படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அவங்க படம் பார்த்தாங்க. படம் நல்லா நடிச்சு அனி சார்லாம் எனக்கு படம் பார்த்துட்டு இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. வணங்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.